சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் MQ-9 ரீப்பர் ஆளில்லா விமானம். செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 2 விமானங்கள் வீழ்த்தப்பட்டுள்ளது. இதுவரை 11 விமானங்களை ஹவுதிகளிடம் இழந்த அமெரிக்கா. அமெரிக்காவின் MQ-9 ரீப்பர் ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஏமன் ஹவுதி வான் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. வடக்கு சடா கவர்னகத்தின் மீது பறந்தபோது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தாங்கள் சுட்டு வீழ்த்திய 11வது விமானம் என ஏமன் படை தெரிவித்துள்ளது. MQ-9 ரீப்பர் ஆளில்லா விமானத்தின் மதிப்பு $30 மில்லியன் அமெரிக்க இந்திய மதிப்பில் சுமார் 252 கோடி ரூபாய். இதுவரை 11 விமானங்களை அமெரிக்கா இழந்திருப்பதன் மூலம் சுமார் 2800 கோடி ரூபாயை இழந்திருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் மட்டும் 2 ஆளில்லா விமானங்களை அமெரிக்கா இழந்துள்ளது. இந்த வகை ஆளில்லா விமானங்கள் 50,000 அடி உயரத்தில் தொடர்ந்து 24 மணி நேரமும் பறந்து உளவு தகவல்களை சேகரித்து அனுப்புவது, தாக்குதல் நடத்துவது போன்ற வேலைகளுக்கு பயன்படுகிறது. இதனிடையே அண்மையில் ஏமனின் ஹொதைதா துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்து அமெரிக்காவின் உதவியுடன் இஸ்ரேல் நடத்திய 17 வான்வழி தாக்குதல்களில் 5 பேர் கொல்லப்பட்டதோடு 57 பேர் காயமடைந்த நிகழ்வுக்கு அந்நாட்டின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை மூலம் படைகளின் திட்டங்கள், செயல்பாடுகளை முடுக்கிவிட முடியாது என சவால் விடுத்த அவர், இதற்காக பதிலடி விரைவில் கிடைக்கும் என எச்சரித்தார்.